அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் வீட்டு முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். உள்ளதை உள்ளபடி உண்மை பிறல் வேண்டி சகல செய்திகளை தாயகம், தமிழகம், சர்வதேச அரசியல் களங்கள், மருத்துவம் என்று பலதரப்பட்ட செய்திகள் உங்களை உங்கள் இல்லங்களுக்கு காவி வரும் ஊடகம் ILC வானொலி. இன்று நாங்கள் 21ஆம் தேதி இலங்கை தீவில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக ஒரு அலசி ஆராய உள்ளோம். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இன்று அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தமிழர் தரப்பிலே, ஈழத் தமிழர்களுடைய தரப்பிலே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார். அரியநேந்திரன் பாக்கிய செல்வம் அவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஈழத் தமிழர்களுடைய இறைமை தன்னாட்சியை நிலைநிறுத்தும் வகையில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார். இது இந்த தேர்தல்களின் முடிவின்படி, கருத்து கணிப்புகளின்படி இது ஒரு முதல் படி வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. தாயகத்தில் உள்ள கருத்துருவாக்கிகள், செயற்பாட்டாளர்களுடைய கருத்தின்படி வடக்கு கிழக்கு மக்களை இணைப்பதற்கு ஒரு பாலமாக இருந்ததுதான் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கான்செப்ட். இலங்கை தீவிலே இந்த தேர்தலிலே 17.4 மில்லியன் வாக்குகள் இந்த தேர்தல் திணைக்களத்தால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருந்தது. அதிலே வாக்களித்தவர்கள் 13.62 மில்லியன்கள். அந்த அளித்த வாக்குகளிலே அந்த சரியான வாக்குகளாக தெரிவு செய்யப்பட்டது 13.32 மில்லியன் வாக்குகள். கிட்டத்தட்ட 3,300,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே அனுரகுமார திசநாயக்க அவர்கள், அதாவது இன்று ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசநாயக்க அவர்கள் 5.63 மில்லியன் வாக்குகளையும், அடுத்தபடியாக சஜித் பிரேமதாச அவர்கள் 4.36 மில்லியன் வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 2.29 மில்லியன் வாக்குகளையும் பெற்றார்கள். நாங்கள் தமிழர் தரப்பால் நிறுத்தப்பட்ட திருமிகு அரியநேந்திரன் அவர்களுக்கு 2,26,343 வாக்குகள் கிடைக்க பெற்றது. இந்த தேர்தலுடைய முடிவு ஈழத் தமிழர்களுக்கு என்ன விடயத்தை சொல்ல வருகின்றது? நாங்கள் இந்த தேர்தலிலே திருப்தி அடைந்தோமா? நாம் எண்ணிய விடயம் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது பற்றி நாங்கள் கதைப்பதற்கு எங்களுடன் விக்னேஸ்வரன் மகாசேனன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் சர்வதேச அரசியலில் முதுமானி பட்டம் பெற்றவர். தற்பொழுது அரசியல் விஞ்ஞான துறையில் முதுமானி பட்டத்திற்காக கல்வி கற்று வரும் ஒரு மாணவர். அரசியல் ஆய்வுகள், கட்டுரைகள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வருபவர். எங்களுடைய காணொளியிலும் கலந்து கொண்டுள்ளார். வணக்கம் மகாசேனன். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை, இந்த தேர்தல் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான், அதாவது இது ஒரு இலங்கையின் அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான தேர்தலாகத்தான் கணிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஒரு புதிய ஆட்சி மாற்றம், அது அரசியல் மாற்றமாக இருக்குமா அல்லது அமைப்பு மாற்றமாக இருக்குமா என்ற விவாதங்களை கூட உருவாக்கியுள்ளது. அதற்கு அப்பால இது தென்னிலங்கை அரசியல். எங்கள்ட ஈழத்தமிழர் அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 15 இந்த ஆயுத போராட்ட மௌனிப்புக்கு பின்னரான ஒரு 15 ஆண்டு கால அரசியல் இடைவெளியில ஒரு புதிய ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ளோம். குறிப்பாக இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை ஈழத்தமிழர்கள் எவ்வாறு கையாளலாம் என்ற ஒரு உரையாடல் களத்துக்கு ஒரு நடைமுறையாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15 ஆண்டு காலமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர்ன்றது ஒரு உரையாடல் களத்துக்குள்ளதான் இருந்தது. அதுக்கான ஒரு நடைமுறையாக்கம் என்பது இந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தான் வழங்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே இது முதல் படி என்றதுக்கு அப்பால
ஒரு ஒரு பாரிய ஒரு முன்னேற்றத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் தான் நாங்கள் அவதானிக்கிறோம். குறிப்பாக நான் இதை பிரதானமாக 3 விடயங்களுக்குள்ளால நான் இந்த வெற்றியை பார்க்கிறேன். முதலாவது வந்து கடந்த 15 ஆண்டுகள்ல தமிழ் மக்களுக்கான தன்னெழுச்சியான ஒரு அரசியல் செயற்பாடுல தன்னெழுச்சியாக ஒரு தமிழ் தேசிய அரசியல் அபிலாசிய முன்னத்துக்கான களம் என்றது வாய்ப்பு என்றது உருவாக்கப்படவில்லை. அந்த வாய்ப்பை இந்த தமிழ் பொது வேட்பாளர் உருவாக்கி இருக்குது. நாங்கள் பார்த்தா தெரியும், இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான தேர்தல் பிரச்சாரம் என்பது பெருமளவுல மக்கள் தன்னெழுச்சியாக தான் செய்திருந்தார்கள். இதுல நாங்கள் என்ன ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கலாம், என்னது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு, தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சில கட்டமைப்புகள் அதை முன்னெடுத்திருந்தாலும் அது என்ன குறுகின காலம், கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் உரையாட தொடங்கி தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒரு ஜூலைல தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்குள்ள இந்த பெரிய வெற்றி என்பது 2 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை பெறுவது என்பது சாதாரணமாக ஒரு கட்டமைப்பால செய்ய முடியாது. என்ன கட்டமைப்பால செய்ய முடியும்னு சொன்னா கிட்டத்தட்ட 2010க்கு பிறகு வெளியேறி வந்த தமிழ் தேசிய மக்கள் மணி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களால் 2 ஆசனங்களை பெற முடிஞ்சது. சோ குறுகிய காலங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பால பெரிய மாற்றங்களை, பெரிய ஒரு அரசியல் புரட்சியை உருவாக்க முடியாது. ஆனால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு முன்னிறுத்தப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் 2 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளார் என்றால் அதுக்கு காரணம் தமிழ் மக்களோட தன்னெழுச்சி தான். நிறைய இடங்கள்ல தமிழ் மக்கள் தன்னார்வமாக தான் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். நான் அறிஞ்ச மட்டும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட தொகுதியில கிட்டத்தட்ட நிறைய பேர், நிறைய அமைப்புகள், நிறைய அமைப்புகள் தன்னார்வமாக, அதுல இப்ப அந்த அமைப்புகள் பொதுச்சபைக்குள்ளேயும் இல்ல, தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புகளையும் இல்ல, அவர்கள் தன்னார்வமாக சார்ந்த எழுச்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதுல நாங்கள் 2 விஷயம் முக்கியமா சொல்லலாம். ஒன்று, அந்த நாங்கள் எங்களை தமிழ் தேசியத்தை ஒரு இறைநிலைக்கு வச்சிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சம்பவம் உண்டு. ஒரு இளைஞர் ஒருத்தர் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஜெயிக்க வேணும் என்று சொல்லி தூக்கு காவடி எடுத்திருந்தார். ஸோ நாங்கள் தூக்கு காவடி எடுக்கிறதுன்றது ஒரு இறைநிலைக்கு ஏற்படுத்துற விஷயம். ஸோ இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்றதை வெற்றி பெறணும் என்பதை அவர் தமிழ் தேசியத்தை ஒரு இறைநிலைக்கு வச்சிருந்தால்தான் அந்த ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு தன்னார்வமா இருந்தார். இது ஒரு விஷயம், தன்னெழுச்சியின் வெளிப்பாடு. இரண்டாவது இன்னொன்றும், அதாவது நான் நிறைய கிளிநொச்சியில ஒரு இளைய சகோதரன் ஒருத்தன், அதாவது தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். சோ அவ மூத்த சகோதரன் இது தங்களோட குடும்பத்துக்கு இழுக்கு, ஏண்டா தென்னிலங்கைக்கு இப்ப நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்படுற சூழல்ல இப்படி தென்னிலங்கைக்கு ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யறதுன்றது எங்க குடும்பத்துக்கு இழுக்கு, எங்க அப்பாண்ட பேருக்கு இழுக்குன்னு சொல்லிட்டு அந்த மூத்த சகோதரன் தன்னுடைய சொந்த பணத்துல துண்டு பிரசுரம் அடிச்சு, பொது வேட்பாளருக்கு ஆதரவா துண்டு பிரசுரம் அடிச்சு தன்னுடைய ஊர்ல இருக்கிற மக்களுக்கு விநியோகித்திருந்தார். இதெல்லாம் மக்கள் தன்னார்வ எழுச்சி. இதுல இதுக்கும் இந்த பொது கட்டமைப்புக்கோ அல்லது பொதுச்சபைக்கோ சம்பந்தம் இல்லை. அவன் மக்களுக்கு தன்னார்வ எழுச்சிக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. 2 லட்சம் வாக்குகள்ன்றது தமிழ் மக்கள் தன்னார்வ எழுச்சி, இது ஒன்று. இரண்டாவது வந்து கடந்த 15 ஆண்டுகள்ல தமிழ் மக்கள் ஒப்பீட்டளவுல ஒற்றுமையா இருக்கிறார்கள். ஒற்றுமையாக களத்தை இது உருவாக்கி இருக்குது. குறிப்பா நாங்க தாயத்துல பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆரம்பமே, இந்த தமிழ் பொது வேட்பாளர் கருத்தியல் செயற்பாட்டுக்கான ஆரம்பம் என்பது வடகிழக்கு சிவில் சமூகங்களோட கூட்டுணைவு. இந்த கூட்டுணைவுல இருந்து ஒற்றுமை வழங்குது. அதுல இருந்து இந்த பொது வேட்பாளர் நகரத்தின் அத்தனை செயற்பாடுமே ஒற்றுமை தான். அது பிறகு கட்சியில நினைக்குது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. கிட்டத்தட்ட 2010க்கு பிறகு அந்த அணுகுமுறை சார்ந்து நிறைய கட்சிகளுக்குள்ள பிளவுகள் வந்து கொண்டிருந்தது. அது பிறகு திருப்பி ஒரு சீரமைக்கிற ஒரு தன்மை ஒன்று இந்த பொது கட்டமைப்பு உருவாக்க வந்துச்சு, அதுவும் ஒற்றுமை. அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் வாக்குதத்தை பார்க்கிறோம். வாக்குதத்தை பார்த்தோம் என்றால், அதாவது ஒரு பொது வேட்பாளர் கிழக்குல இருந்து முன்னிறுத்தப்பட்டிருந்தார். கிழக்குல இருந்து முன்னிறுத்தப்பட்ட பொது வேட்பாளருக்கு யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி மாவட்டத்துல 1,16,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சோ இங்க அந்த பிரதேசவாதம் என்பது தகர்க்கப்படுது. அதாவது பிரதேசவாதம் மக்கள்கிட்ட இல்ல, அரசியல்வாதிகள் கட்டுற கட்டுக்கதை, அந்த கட்டுக்கதை இங்க தகர்க்கப்படுறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒற்றுமை நாங்கள் தாயகத்துல பார்க்கிறோம். இதே ஒற்றுமை நாங்கள் புலம்பெயர் தளத்திலையும் பார்க்கிறோம். குறிப்பா கடந்த 15 ஆண்டுகள்ல புலம்பெயர், அதாவது எவ்வாறு எங்க தாயகத்துக்குள்ள அந்த அணுகுமுறை சார்ந்த குழப்பங்களால கட்சிகளுக்குள்ள பிளவு ஏற்பட்டதோ அதே பிளவுதான் புலம்பெயர்லயும், அதே இயல்புதான் நாங்கள் பார்க்கிறோம் கடந்த 15 ஆண்டுகள்ல. ஆயினும் இந்த பொது வேட்பாளர் சார்ந்து ஒப்பீட்டளவுல புலம்பெயர் சமூகத்துக்குள்ள ஒரு கூட்டுணர்வு வந்திருக்குது. புலம்பெயர் சமூகம் என்ன செய்து தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு செயல்படுற தன்மையை நாங்கள் அவதானிச்சோம். அது மட்டும் இல்லாமல் தாயகமும் புலம்பெயரும் ஒருங்கிணைஞ்சு செயற்படுற தன்மையும் பார்க்கிறோம். இந்த பொது வேட்பாளரை மையப்படுத்தி கொண்டு தாயகமும் புலம்பெயரும் ஒருங்கிணைஞ்சு செயற்படுற தன்மை, கிட்டத்தட்ட நிதி சார்ந்த உதவிகள்ல இருந்து ஒரு மோரல் சப்போர்ட் வந்து தாயகத்துல இருந்து புலம்பெயர்ல இருந்து தாயகத்துக்கு கிடைக்கப்பட்டு. அப்ப ஒரு கட்டத்துல தாயகம் ஒற்றுமையை காட்டுது, புலம்பெயர் சமூகம் ஒற்றுமையை காட்டுது, தாயகமும் புலம்பெயரும் சேர்ந்து ஒருங்கிணைப்பை காட்டுது. சோ இது ஒரு வெற்றி எங்களுக்கு. இந்த பொது வேட்பாளர் ஒற்றுமைக்கான ஒரு களத்தை கடந்த 15 ஆண்டுகள் இடப்பட்ட இடைவெளியில இந்த ஒற்றுமையை இது உறுதிப்படுத்தி இருக்குது.
மூன்றாவது விஷயம், எங்களுக்குள்ள நாங்கள் கடந்த 15 ஆண்டுகள்ல நாங்கள் ஒரு மேய்ப்பானற்ற மந்தைகள் 2009க்கு பிறகு நாங்கள் ஒரு மேய்ப்பானற்ற மந்தைகளாகத்தான் ஈழத்தமிழ் மக்கள் சிதறடிக்கப்பட்டுள்ளார்கள். சோ நாங்கள் அந்த பொது கட்டமைப்பின் உருவாக்கம், ஒரு பொது இயக்கத்தின் உருவாக்கம் என்பது எங்களுக்கு அவசியமா. ஏன்னா நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடுறோம்னா நாங்கள் ஒரு கட்சி அரசியலுக்குள்ள பயணிக்கலாது. ஒரு கட்சி அரசியலுக்குள்ள பயணிக்கும் போது கட்சி அரசியல் என்பது தேர்தல் அரசியல். சோ அதுக்குள்ள பயணிக்கலாது. எங்களை விடுதலையை மையப்படுத்த நாங்கள் ஒரு பொது இயக்கமாக செயற்பட தேவைப்பாடு காணப்படுகின்றது. சோ பொது இயக்கத்துக்கான தேவைப்பாடு பெரிய ஒரு ஆள காணப்பட்டது கடந்த 15 ஆண்டுகளும். கிட்டத்தட்ட நாளைக்கு மக்கள் பேரவையின் எழுச்சியும் அது சார்ந்தான் கட்டமைக்கப்பட்டது. ஒரு பொது இயக்கத்தின் தேவைப்பாட்டை உணர்ந்துதான் மக்கள் பேரவை கட்டமைக்கப்பட்டது. ஆனா மக்கள் பேரவையில இருந்த சில குறைபாடுகள் அது குறுகின காலத்துல அது பலவீனப்படுற சூழல்கள் வந்துட்டு. சோ அதுக்கு பிறகு இன்னொரு பொது இயக்கம் என்பது ஒரு பெரிய சவாலா இருந்தது. நானும் அந்த அனுபவத்துக்குள்ள இருந்தான். சோ பொது இயக்கம் உருவாக்க பற்றி உரையாடல வரும்போதெல்லாம் வைக்கப்படுற குற்றச்சாட்டு, இவர்கள் எல்லாரும் எங்க மக்கள் பேரவைகள் இருந்தாக்கல்லானே, மக்கள் பேரவை தோக்கடிச்சாக்கல்லானே, அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வரும்பொழிய ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்குள்ள பெரிய சவால் இருந்தது. அந்த சவாலை இந்த பொது வேட்பாளர் நிவர்த்தி செய்திருக்குது. ஏன்னா பொது வேட்பாளர் ஒற்றை இலக்கை மையப்படுத்தி கொண்டு உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய மக்கள் அதாவது சிவில் சமூகங்களோட கூட்டு ஒரு சிவில் சமூகம், அதாவது அங்க மக்கள் பேரவையில் இந்த பலவீனங்களை இங்க களையப்படுது. இங்க ஒரு சிவில் சமூகத்துக்கு தனியான ஒரு கூட்டு உருவாக்கப்படுது. அது தமிழ் மக்கள் பொதுச்சபை. இப்ப தமிழ் மக்கள் பொதுச்சபையும் அரசியல் கட்சியிலும் ஒரு கூட்டு அரசியல் ஒப்பந்தத்தினூடாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்படுது. சோ எங்களுக்கு தேவைப்பாடா இருக்கிற அந்த ஒரு பொது கட்டமைப்பு ஒன்று இந்த சந்தர்ப்பத்தில் உருவாக்கப்படுது. அது ஆரோக்கியமான வகையில, அதாவது சிவில் சமூகங்களும் அரசியல் கட்சிகளும் சம வலுவுல இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தினூடாக உருவாக்கப்பட்டிருக்குது. சோ எங்களுக்கு எங்களோட கடந்த 15 ஆண்டு காலம் நாங்கள் தேவைப்பட்ட ஒரு பொது கட்டமைப்பும் இங்க நிவர்த்தி செய்யப்படுது. சோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது, அதாவது தமிழ் பொது வேட்பாளர்ன்றதும் ஒரு கருத்தியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்டது. ஒரு நடைமுறை ஆக்கத்துல ஒரு பாரிய வெற்றியைத்தான், ஒரு பாரிய முன்னகர்வை எங்கட என்ன நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம், இந்த தமிழ் பொது வேட்பாளர்ன்றது ஒரு போராட்ட அணுகுமுறை தான். இது நாங்கள் வேற ஒரு விஷயம் இல்ல. எங்கட போராட்டத்தின் ஒரு அணுகுமுறை தான் இந்த ஜனநாயக ரீதியான போராட்ட அணுகுமுறை. போராட்டத்தின் அணுகுமுறை. இந்த போராட்ட அணுகுமுறை எங்களுக்கு ஒரு பாரிய வெற்றியை தான் தந்திருக்குது. எங்களை முன்னோக்கி செல்றதுக்கு இது முடிவில்லை. நான் சில நண்பர்களுக்கு சொல்ற விஷயம், நண்பர் என்ன கேட்டார்கள், பொது வேட்பாளர் நிறுத்தினால் நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை தரப்படும். நிச்சயமா இல்ல. நான் பொது வேட்பாளர் ஜெயிச்சோம்னா நாளைக்கு எங்களுக்கு தங்க தட்டுல உணர்ந்து எங்களுக்கு சமஷ்டியையோ நாங்கள் கேட்கிற தீர்வு தர போறதா இல்ல. ஆனால் போராடணும். அதாவது விடுதலைக்காக போராடுற தேசிய இனங்கள் தொடர்ச்சியா போராடி கொண்டிருக்கும் போதுதான் ஒரு கட்டத்தில் அந்த தீர்வு கிடைக்கப்படும். இது ஒரு போராட்ட அணுகுமுறை. இந்த போராட்ட அணுகுமுறையில நாங்க ஒரு படி முன்னோறி இருக்கணும் தான் நான் கருதுகிறேன். நல்லபடியாக இதுல நாங்கள் இன்னொரு விடயத்தை நான் இதுல சொல்ல வேணும். என்னன்னு சொன்னால், இப்ப இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து பெரும் கட்சிகள் யூஎன்பி, எஸ்எல்எபி போன்ற கட்சிகளும் பெரிய பணக்காரர்களும் தான் இந்த ஆட்சி அதிகாரத்திலே இருந்திருக்கின்றார்கள். முதல் முறையாக இலங்கையினுடைய சரித்திரத்திலே ஒரு சாமானியன், அதாவது கிராஸ் ரூட்ல இருந்து வந்த ஒரு அனுரகுமார இன்று பதவி ஏற்றுள்ளார். இவருடைய காலத்திலே எங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வருமா? இவர் தான் இந்த பல போராட்ட காலங்களிலே கிராம சென்று சிங்கள இளைஞர்களை இராணுவத்துக்கு சேர்த்து தமிழினப்பு செய்த முக்கியமானவர்களில் இவரும் ஒருவர். அதே போன்று ஏவிபியா இருந்த போது வடக்க கிழக்க பிரித்தவர்களே முக்கியமாக இவரும் ஒருவர். இவருடைய அந்த பின்புலம், இவருடைய சரித்திரம், இவர் எப்படி வளர்ந்தவர் என்று பார்த்தால் கூட இவர் ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்தவரும் அல்ல. இவர் தெருவிளக்கிலே படித்துத்தான் மேலே வந்திருக்கிறார் என்று கூட நான் அங்கே வாசித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அப்ப இவர் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் விடிவை தருவாரா, அல்லது இவர் தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே நாங்கள் அனைவரும் இலங்கையர்களாக ஒன்றாக வாழ்வோம் என்று சொல்கின்றார். இலங்கையர்களாக ஒன்றாக வாழ்வோம் என்பது மிக மிக காலம் கடந்த ஞானம். DS ஜனநாயக காலத்திலிருந்து இனத்துவசத்தை விதைத்து தமிழர்களுடைய நிலங்களை அபகரித்து 10 வருடத்துக்கு ஒருக்கா இன அழிப்பு செய்து 2009ஆம் ஆண்டு கோத்தபாயோட காலத்துல, மஹிந்த ராஜபக்சடைய காலத்திலே 1,46,679 பேரை கொலை செய்த பிறகு இலங்கையர்களா வாழ்வோம் என்றது சாத்தியப்படாது இப்போதைய நிலையிலே. உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இது இந்த அடுத்த நகர்வு, ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அடுத்த நகர்வு என்ன மாதிரி? இவருடைய இந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியுடன் எங்களுடைய பொது வேட்பாளர் அல்லது பொது கட்டமைப்பு ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்த வேணுமா, அல்லது என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்க வேணும் என்று நீங்க பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக. அதாவது நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அதாவது அவருடைய உரையாடல்களை வச்சு கொண்டு சொல்ல போனால், அல்லது
அவர் மீது தென்னிலங்கை கட்டியிருக்கிற பிம்பத்தை வச்சுக்கொண்டு, அதாவது அவர் ஒரு ஆட்சி மாற்றம் அல்ல அமைப்பு மாற்றத்தை செய்ய போகின்றார் அந்த கட்டியுள்ள பிம்பத்தை வச்சுக்கொண்டு நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அதாவது நாங்களும் தொடர்ச்சியாகவே போராடி கொண்டு இருக்கிறார். நாங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யலாம், ஒரு முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். எங்களுக்கு முடிவு ஒன்று தேவைதானே. அந்த முடிவு இவற்ற காலத்துல வருமா என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஆனா அதுக்கு நான் எதிர்பார்க்கிறோம்ன்றதுக்கு இல்ல, காட்புள்ளி தான் இருக்கிறேன். அதை நான் முட்டுப்புள்ளி விடுறதுக்கு எனக்கு மனம் இல்லையேன்னு சொன்னால் எனக்கு என்ன சொல்றது, சாணக்கியற்ற ஒரு வாசனை தான் வருது. அதாவது நாங்கள் அனுபவத்தில இருந்துதான் நாங்கள் பாடத்தை கற்றுக்கொள்வோம் இருந்தால் எங்கட வயது எங்கட ஆயுட்காலம் இல்லாததுக்கு போதாது. ஏன்னு சொன்னா நான் எந்த அனுபவத்துல இருந்தா நான் எந்த கற்க போகணும்னு என் அனுபவம் இல்லை, என் வயது இல்லை, என் ஆயுள் இல்லை பத்தாது. ஸோ நாங்கள் முற்பட்ட அனுபவங்கள் பிறட்ட அனுபவங்கள் இருந்து நாங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்படி நாங்கள் கற்றுக்கொள்ற சூழல்ல அனுரா குமாரதிசாநாயக்காவை இன்று வரை ஒரு நம்பிக்கையான தலைமையாக நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வருகையை நாங்கள் அரசியல் வருகை எப்ப காலம் குறிக்கிறது 1987 ஆண்டு தான் குறிக்கிறார்கள். 1987 ஆண்டு அவர் ஜேவிபியில இணைஞ்சதாக. 1987 ஆண்டு இரண்டாவது புரட்சி இடம்பெறுகின்றது. அந்த இரண்டாவது புரட்சி என்றது அடிப்படையில ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தேசிய இனப்பிரச்சனை தீர்வாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இனப்பிரச்சனை தீர்வாக முன்மொழியப்பட்ட 13ஆம் திருத்தத்துக்கு நிராகரித்து கொண்டு அதில் சொல்றது இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தை நாங்கள் இந்தியாண்ட இன்ஃபுளுன்ஸை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்றார்கள். ஸோ அந்த 13ஆம் திருத்தத்தை எதிர்த்துதான் அவருடைய இரண்டாவது புரட்சி நடந்தது. அந்த புரட்சியில இவரும் ஒரு பங்காளர். இன்றைக்கு வரைக்கும் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நிராகரிக்க ஒரு தலைவராக தான் இருக்கிறார். அதே நேரத்தில் நிராகரிக்கட்டும், அதெல்லாம் மாட்டிக்காது, அது அவர்களுடைய பிரச்சனை. நான் அந்த 13 சார்ந்த எனக்குள்ள ஒரு ஐடியா இல்லையேன்னு சொன்னால் நான் என்னுடைய பார்வையில் 13 இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதை அவர்கள் பேசி தீர்த்து கொள்ளட்டும். இதுக்கு நான் இன்வால்வ் ஆகிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதை நீக்கட்டும், அதை விட விருப்பம். ஆனால் நீங்கள் 13ஆம் திருத்தத்தை நீக்க போகணும்னு சொல்ற நீங்கள் எங்களுக்கு என்ன தீர்வை தர போறீங்க, ஈழத்தமிழர்களுக்கு தேசிய இன பிரச்சனைக்கு எத்தகைய தீர்வு வழங்க போறீங்க என்று சொல்ல தயாரில்லை. அதை இன்னும் அவர் வெளிப்படையாக நான் இந்த தீர்வை தான் கொடுப்பேன், இந்த தீர்வினால கொடுக்க முடியும், இதை நான் பரிந்துரை, இதை நான் கடைசி இதை நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பேன் கூட அவருக்கு சொல்ல தயாரில்லை. குறைந்தபட்சம் சொல்லி இருக்கிற விஷயம் என்று சொன்னால் 2015-19 ஆண்டு காலங்கள்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு முணங்கி மேற்கொள்ளப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியல் வரைவை தான் நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லுதான். ஏக்கிய ராஜ்ய அரசியல் வரைவுன்றது எங்களுக்கு தேவையே, நீங்க திருப்பி செய்வான். அதை ஆல்ரெடி நாங்கள் ஏக்கிய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஏக்கிய ராஜ்யத்துல இருக்கிற எங்களுக்கு ஏக்கிய ராஜ்யம் எங்களுக்கு தேவையில்லை. அதை நான் தீர்வா சொல்றேன். அது எங்களுக்கு குழப்பம். அடுத்தது இப்ப இன்றைக்கு சில பேர் அவரை பற்றி சொல்லும் போது அந்த அமைப்பு மாற்றத்தை பற்றி உரையாடுறாங்க. எனக்கு அதுல பயங்கர நகைப்புக்குரிய விஷயம் என்று சொன்னால், நாங்கள் பார்க்கலாம் கடந்த காலங்கள்ல எங்கட ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில ஒரு விசேட பேர்கள் வைக்கப்படுற ஒரு மரபு ஒன்று இருக்குது. 1994 ஆண்டுல சந்திரிகா அம்மையார் வரும்போதும் அவரை வெள்ளைப்புறா ஆண்டார்கள். அந்த வெள்ளைப்புறா தான் எங்களுக்கு அமைதிப்புறா. அந்த அமைதிப்புறா தான் எங்களுக்கு பிறகு ஒரு பெரிய ரத்த கரையை தந்தது, கலரி ஏற்படுத்தினது. செம்மணி படுகொலை, நாகர்கோவில் படுகொலை என்று பெரிய படுகொலைகள் நாங்க பல வளங்களை சந்திச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு 2015 ஆண்டு ஆட்சி மாற்றம், அதைத்தான் சொன்னார்கள் நல்லாட்சின்னு சொல்லி. நான் அடிக்கடி கூற விஷயம், நல்லாட்சி பேர் பலகை பொறிக்கப்பட்ட நல்லாட்சி தங்களை தாங்களே நல்லாட்சி அரசு என்று கூறிக்கொண்டார்கள். தமிழர்கள் சொல்லவில்லை, அவர்களே சூடிக்கொண்ட பேர்கள். நல்லாட்சி என்றதுல என்ன இயல்பு இருந்ததுன்றதுல கேள்விக்குறி இருக்கு. சோ அதுக்கு பிறகு இன்றைக்கு இவர் என்ன சொல்றார், அமைப்பு மாற்றம் என்றார். சோ நான் இந்த ஒழுங்குலாம் பாக்குறேன். அதாவது அமைதிப்புறா, நல்லாட்சி, அந்த ஒழுங்குல தான் நான் இந்த அமைப்பு மாற்றத்தையும் பார்க்கிறேன். என்ற அமைப்பு மாற்றம் சாத்தியமா, அமைப்பு மாற்றத்துக்குள்ள இலங்கை மக்கள் தயாரா, முதல் இலங்கை மக்கள் மீன்ஸ் தென்னிலங்கை மக்கள் அமைப்பு மாற்றத்துக்கு தயாரா என்று சொன்னால், இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சில முகநூல் பதிவுகளை பார்த்தா தெரியும். அதாவது அந்த இன்றைக்கு 2019 ஆண்டு 2024 ஆண்டு தேர்தலையும் இலங்கை இரு தேசம் என்றது தான் அடையாளப்படுத்தியிருக்கு தேர்தல் முடிவுகள். சோ அந்த முடிவுகளை மையப்படுத்தி கொண்டு வடக்கு கிழக்குல கழுதை என்ற படத்தை போட்டு இங்கு கழுதையெல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் படிப்பறிவு பெற்றவர்கள் என்ற ஒரு இனவாத அலை இன்றைக்கும் இருக்குது. அப்ப அவர்களாம் அனுரா குமாரதிசாநாயக்காவுக்கு வாக்களிச்சு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களை அமைப்பு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதான் பிரச்சனை. அவர்கள் அமைப்பு மாற்றம் எதை சொல்றார்கள் சொன்னால், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, பொருளாதாரத்துக்குள்ள நின்று கொண்டுதான் அவர்கள் அமைப்பு மாற்றத்தை பார்க்கிறார்கள். நாங்கள் வேற அரசியல் மாற்றத்தை பார்க்கிறோம், நாங்கள் வேற அமைப்பு மாற்றத்தை பார்க்கிறோம். குறிப்பாக இயல்பான மென்டாலிட்டி, அதாவது தென்னிலங்கை வேட்பாளர், தென்னிலங்கை அரசியல்வாதிகிட்ட இயல்பான மென்டாலிட்டி சிங்கள பேரினவாதம்ன்றது இயல்பான மென்டாலிட்டி. நாங்கள் இப்பொழுது வந்து இப்ப அனுரகுமார
பதவியேற்ற பிற்பாடு கூட நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதா இருக்கிறது. முந்தின மாதிரி தான், முந்தின ஜனாதிபதிகள் பதவியேற்றவுடன் வந்து இந்த மகாநாயகர்கள்ட்ட போறதும், தேர்களுடைய கால விழுவதும், ஆசீர்வாதம் பெறுவதும், அவர்கள் அதான் சொல்வதை கேட்பதும், இல்ல இது பெரிய ஒரு இல்ல இது அதே பெரிய ஒரு அதே குழப்பம். இது ப்ரோசஸ் பெரிய வந்து குழப்பம். ரிப்பீட் பண்ணுது, திருப்பி திருப்பி அமைப்பு போகுது. மாற்றம் அமைப்பு மாற்றம்னு சொல்லி நாங்க ஜேவிபி எல்லாரும் எல்லா நியூஸ் மீடியாவும் கவர் பண்ணது. இடதுசாரி தலைவர் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தலைவர் என்ன மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தலைவர் எப்படி ஒரு மத அடிப்படை மதத்துக்கு பின்னால போவார், பின்னால போவாரு. எப்படி மதத்துக்கு முன்னுரிமை கொடுப்பார். ம். மார்க்சிச தத்துவம் மதத்தை ஒத்தா இருக்குது. இவர்கிட்ட மார்க்சிஸ்ட் கொள்கை இருக்கிறதே சொல்ல முடியாது, முழுமையாக அது சிதறடிக்கப்படுது. அடுத்தது இப்ப இவர் வந்து நான் ஏன் இவரை தென்னிலங்கை இந்த இயல்பான ஒரு அரசியல்வாதியா பாக்குறேன்னு சொன்னால், குறிப்பாக அந்த தேர்தல் கால பிரச்சாரத்துல யாழ்ப்பாணத்துல வந்து அவர் சொன்ன பிரச்சாரம், அதாவது தென்னிலங்கை மக்கள் மாற்றத்துக்கு முன் வந்துட்டார்கள். சோ தென்னிலங்கை மக்கள் மாற்றத்துக்கு முன் வந்துட்டார்கள் என்றால் நீங்களும் அவரோட சேர்ந்து ஓடணும். அவர்கள் மாற்றத்துக்கு முன்பாக நாங்கள் அவரோட ஓடணும். இது பேரினவாத சிந்தனை. நாங்கள் மாறிட்டோம், நீயும் என்னோட சேர்ந்து மாறு, இது பேரினவாத சிந்தனை. அப்படி சொல்லக்கூடாது. இதே கருத்தை குருநாள போய் நின்று கொண்டும் அதை சொல்ல முடியுமோ? அதாவது வட இலங்கை மக்கள் சமஷ்டி சார்ந்த அரசியல் மாற்றத்தை கோரி நிக்கணும், அப்ப அதுக்கு பின்னால நீங்கள் ஓடர் அடிக்கொண்டு கேட்க முடியுமா? கேட்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு தென்னிலங்கை மாற்றத்தோட எங்களோட சொல்றன்றது ஒரு பேரினவாத மைண்ட் செட். சோ அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேதான் அவர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 2020 ஏற்படுத்திய மாற்றம், அதாவது ஜேவிபி என்றது என்பிபியா மாறி இருக்குது, ஜனதா விமுக்தி பெரமுனா தேசிய மக்கள் சக்தியா மாறி இருக்குது. அதுதான் மாற்றம், அவ்வளவுதான் மாற்றம். இதுல கொள்கையில என்ன, அடுத்த பேரினவாதத்துல என்ன மாற்றம்ன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி மாற்றம் நான் எப்படி எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால், அதாவது நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தியா மாறின பிறகு அவர் கடந்த கால வன்முறைக்கு, அதாவது ஜேவிபி மேற்கொண்ட இலங்கை அரசுக்கு எதிராக மேற்கொண்ட வன்முறைகளுக்கு மன்னிப்பு கட்டவர். அதே மன்னிப்பை தமிழ் தேசிய இன பிரச்சனையில அவையண்ட ஜேவிபி கையாண்ட அணுகுமுறைக்கு மன்னிப்பு கேட்கணும். மலையக தமிழ் மக்களை ஒரு வேற்று மக்களா பார்த்து அவர்கள் கையாண்ட அணுகுமுறைக்கு மன்னிப்பு கேட்கணும். அத்தகைய மன்னிப்புகளை கேட்க தயாரில்லை. இன்றைக்கு வரைக்கும் பூசி மழுகிறார்கள். இது பொய் பிரச்சாரம். அதாவது 2009 இறுதி யுத்தத்துக்குள்ள ஜேவிபி இராணுவத்துக்குள்ள ஜேவிபி உறுப்பினர்களை சேர்த்ததுன்றது பொய் பிரச்சாரம் சொல்லி சப்பக்கட்டு கட்டி கொண்டு வாயின மொழியே அதை விடுவோம், அது நாங்க சப்பக்கட்டாவே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி 2006ஆம் ஆண்டு வடகிழக்க பிரிச்சதும் சரி, 2004ஆம் ஆண்டுல இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகளும் மேற்கொண்ட சுனாமி சார்ந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த திட்டத்தை நிராகரித்து அமைச்சரவை வெளியேறினும் சரி, அதுக்கு முன்னர் இலங்கையின் இனப்பிரச்சனை இலங்கையின் விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்தியதும் சரி ஜேவிபி, அதுக்கு மன்னிப்பு கூற தயாரில் தானே. சோ நாங்க எப்படி நாங்கள் அமைப்பு மாற்றமா பார்க்க முடியும், எப்படி மாற்றத்துக்கு அரசியலா பார்க்க முடியும்? சோ நாங்கள் இன்னும் நம்ப தயாரில்லை. அவர் சொல்ற அந்த அமைப்பு மாற்றத்தை நம்ப தேவை. அமைப்பு மாற்றத்தை நம்ப தேவை என்றால் ஆக குறைந்தது இந்த இன்று நாளை பார்லிமெண்ட் கலவிட போகுது. சோ ஒரு இடைக்கில காப்பந்து அரசாங்கம் இருக்க போகுது. அந்த காப்பந்து அரசாங்கத்துக்கு இருக்கிற 52 நாள் காலப்பகுதிக்குள்ள குறைந்தபட்சம் அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைக்கான ஒரு தீர்வு என்று அவர் சொல்லுறார். தங்களுக்கும் அந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு நவலம் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு பிரச்சாரத்துல சொல்றார். அப்ப காணாமலாக்கப்பட்டவருக்கான தீர்வு, அடுத்தது இந்த என்ன அரசியல் கைதிகளின் விடுதலை, அடுத்தது சிங்கள இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களின் மீட்பு, குறைந்த இந்த மூன்றுக்குமாவது 52 நாளைக்குள்ள அவர் தீர்வு கொடுப்பாரா இருந்தால் தான் நாங்கள் அவரை மாற்றத்தின் அரசியல்வாதியா பார்க்கலாம். அல்ல அவர் ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்லி போட்டு தென்னிலங்கையில இருக்கிற 4 அரசியல்வாதியை தூக்கி ஜெயிலுக்கு போடுறது நாங்க எங்களால மாற்றமா எதிர்பார்க்க முடியாது. அந்த மாற்றத்தை நாங்கள் அது ஓகே, நல்ல விஷயம். ஆனா அந்த மாற்றத்தை மட்டும் நாங்கள் கோரி நிக்கலாது. எங்களுக்கு வேற அவர் வந்து ஒரு தென்னிலங்கைக்கு ஒரு ஜனாதிபதியாக தென்னிலங்கை மக்கள் தெரிவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு ஜனாதிபதியாக இருப்பாரே தவிர, ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வரும் மட்டும் தென்னிலங்கையில் வருபவர்கள் யாருமே எங்களுக்கு தலைவர்களாக இருக்க முடியாது. இது இப்படி இருக்க, இந்த தென்னிலங்கை தலைவர்களுக்கு பின்னால் சொம்புகாவை கொண்டு திரிகின்ற அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு ஒருவர் பத்திரிகையாளர் கூப்பிட்டு பெரிய அளவிலே புலகாங்கிதம் அடைகின்றார். தான் சொன்னதபடியாத்தான் சஜித்துக்கு இவ்வளவு வாக்கு கிடைச்சது என்று சொல்லி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இல்ல, இது அந்த என்னன்னு சொன்னால் சில கற்பனவாதங்களுக்குள்ள வாழ்ற சமூகமா இருந்துட்டு நாம், அதாவது அந்த புள்ளடி போட்டோம் அது எனக்கு போட்ட புள்ளடின்னு சொல்லி, அது நிச்சயமா இல்லை என்று சொன்னால் நான் எங்களுடைய உறவு முறைகளை சொல்ல வரேன். எங்கட சமூகத்துல இருக்கிற அரசியல் சிந்தனை அப்படின்னு சொல்லி
கிட்டத்தட்ட நாங்கள் 2010 நான் ஒரு அரசியல் சார்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன், கழிச்சு கொண்டிருக்கிறேன். எங்கட வீட்டுல 2015ஆம் ஆண்டு தேர்தலில் எங்க அண்ணி போய் ஓட் போடுற யாருக்குன்னு சொன்னால் மைந்தாக்கு. ஏன் அண்ணிட்டு கேட்க, அந்த பேர்லாம் தனக்கு தெரியுமா, அந்த பேரை அடிக்கடி அந்த உரையாடல் பேப்பர்ல வர பேர் அந்த பேர் தெரிஞ்சா போட்டா. அப்படித்தான் இங்கேயும் நடந்த விஷயம். இங்கேயும் சைத் சார்ந்து உரையாடப்பட்டது அதிகம். ஏன்னா சைத் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் சார்ந்த உரையாடல் அதிகம் பண்ணப்படுது. அவர் ஜனாதிபதியில் நிற்பார்ன்றது கிட்டத்தட்ட இளைஞர் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்குள்ள முதல்ல தான் நிப்பந்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லி முன்வைச்சது சைத் தான். சைத் ஜனாதிபதி வேட்பாளர் நீண்ட கால உரையாடல். சைத் ஜனாதிபதி வேட்பாளர் எங்களுக்கு இயல்பா தெரிந்த விஷயம். ஆனா தமிழ் பொது வேட்பாளர் கிட்டத்தட்ட குறுகின காலத்துக்குள்ள உரையாடப்பட்ட விஷயம். அது நிறைய பேர்கிட்ட சரியா ரீச் ஆகாத தன்மை கொண்டும் இருக்குது. அப்ப கிழக்கு மாகாணத்திலே பெரிய அளவில் வந்து இந்த எலெக்ஷன் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கான மேடைகள் அமைக்கப்படவில்லை, மக்களுக்கு தெளிவூட்டப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. சைட் சார்ந்த ரீச்ன்றது இயல்பானது. சோ அது அடுத்தது எங்களுக்கு நாங்கள் எங்கண்ட ஒரு இயல்பு இருக்கு, தமிழ் மக்களோட இயல்பு ஆட்சியில் இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் செய்யல, அப்ப அவருக்கு எதிராக போடணும்ன்றது ஒரு இயல்பான மைண்ட் செட். அப்படி பார்க்க ரணில் விக்ரமசிங்கா சார்ந்து கடந்த 2.5 வருட ஆட்சி வந்து அது பெருமுனம் பிம்பம் தான். அது ரணில் ராஜபக்சன்றது அதிகம் முறையிடப்பட்ட விஷயம். சோ நாங்கள் ரணில் எப்படி பார்ப்போம் என்றால் அவர் ராஜபக்ச பிம்பமா தான் பார்ப்போம். அப்படி பார்க்க எங்களுக்கு அடுத்தது யார் தெரியும்னு சொன்னால் எங்களுக்கு அனுராவ் தெரியாது. அனுராவ் எப்படி பார்ப்போம்னா ஜேவிபி. ஏன்னா ஜேவிபி சார்ந்த படுக்குங்கள் எங்கள்கிட்ட இன்றைக்கும் இருக்குது. ஸோ ஜேவிபியை நாங்கள் சொப்பனரா பார்க்க முடியாது. ஸோ ஜேவிபி மைண்ட் செட் இல்லை. ஸோ சைஸ் சார்ந்த பிம்பம் மக்கள் மத்தியில இயல்பான விஷயம். மக்கள் மத்தியில இயல்பான விஷயத்துக்குள்ள அவர்கள் அதாவது நாங்கள் பொது வேட்பாளர் பார்ப்போம். பொது வேட்பாளர் ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயம், கருத்தியல் கோட்பாடு சார்ந்த விஷயம். அந்த கோட்பாடு புரிதல் என்பது ஒரு மாசத்துக்குள்ள புரிய வைக்கலாது. இயல்பாக சில பேர் சொல்லுவாங்க தோக்க போற வேட்பாளருக்கு நாங்கள் போடுவான், ஒரு ஆள் ஜெயிக்கிறவருக்கு போட்டால் அவர்களுக்கு ஏதோ தருவாரானே, அப்படி ஒரு மைண்ட் செட் வரும். அந்த மைண்ட் செட்டுக்குள்ள அது வாக்குகள் போனது ஒழிய இவர் சொல்லித்தான் போட்டவர் இல்ல. இவருக்கு கடைசி பாராளுமன்ற தேர்தல வந்து 20,000. சோ அந்த 20,000 தான் நீங்க நான் என்ன சொல்றது 2 லட்சமா மாறணும்னு சொல்றது எல்லாம் ஒரு கற்பனவாதத்துக்குள்ள அவர் கற்பனை வாழ்றார். அப்படி அவர் ஓகே அவருடைய எண்ணத்துக்குள்ள போவோம், அவருடைய எண்ணத்துக்குள்ள அவர் சொல்லித்தான் சைத்துக்கு வாக்கு போட்டோன்னு சொன்னால் அப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கு நீங்க அந்த சைத்தின் வெற்றியே பெருமையா கதைக்கலாம். ஆனால் பார்த்தால் ஒரு தனி ஊடக அறிக்கை விடுறார், தமிழ் பொது வேட்பாளரும் ஜனாதிபதி தேர்தலும் சொல்லி தமிழ் பொது வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் தோத்துட்டுன்னு சொல்லி அறிக்கை விடுறார். இந்தியா ஊடகங்கள் மேற்கூடகங்களுக்கான செய்திகளை விடும்போது சொல்றார் சைத்தின் வெற்றியை மட்டும் கதைக்கல, அவர் மறுபடியும் அதாவது எங்கெல்லாம் தனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தமிழ் பொது வேட்பாளர் இப்பவும் அடிக்கணும்னு யோசிக்கிறான்னு சொன்னால் அவருக்கு தமிழ் பொது வேட்பாளர் நெருக்கடி உருவாக்கிட்டது. அதான் உண்மை. இல்ல தமிழ் பொது வேட்பாளர்ன்றது வந்து அவருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஈழத்தமிழர்களுடைய நிலப்பரப்பிலே இருக்கின்ற முதியவர்கள், இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லி இன்று வரைக்கும் அந்த கதிரையை பிடித்து கொண்டு இருக்கின்ற முதியவர்களுக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் வந்து ஒரு இடைஞ்சலாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக நான் இந்த இடைஞ்சல் எப்படின்னு சொல்றதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு கோணங்களுக்குள்ள நான் பார்க்கலாம். ஒன்று இதை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு தேர்தலுக்கு பின்னர் எப்படி அணுகிறார்கள், இதுக்குள்ளே இருந்தவர்கள் எப்படி அணுகிறார்கள், 2 கோணங்களுக்குள்ள பார்க்கலாம். ஒன்று எதிர்த்தவர்கள் என்று பார்த்தா நேரடியாக எதிர்த்தன்னு சொன்னால் ஒன்று சுமந்திரன் அணியினரும் இங்கால தமிழ் தேசிய மக்கள் அணி. சுமந்திரன் அணி இன்றைக்கும் அது 2 லட்சம் வாக்குன்றது பெரிய வாக்கு. கிட்டத்தட்ட 2019 ஆண்டு பொது தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைக்கப்பட்ட 4 லட்சம் வாக்கு அரவாசி வாக்களுக்கு மேல இந்த பொது வேட்பாளர் எடுத்திருக்கார். அரவாசிக்கு மேல வாக்கு எடுத்தது அவர்களுக்கு பெரிய நெருக்கடி. கிட்டத்தட்ட எண்ணிக்கையை பார்த்தா ஒரு குறைந்தது ஒரு 4 தொடக்கம் 5 பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கான ஒரு வாக்கு இந்த வாக்குகளே இருக்குது. சோ இது அவர்களுக்கு நெருக்கடி. சோ இந்த நெருக்கடி என்ற அச்சம்தான் இதை முழுமையாக இல்லாம பண்ணணும், இதை ஒரு நெகட்டிவான மைண்ட் செட் உருவாக்கணும் தான் எதிரான ஒரு இந்த வாக்கண்ட விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதுல பதிவு செய்யணும் என்றால், காலையில இருந்து கூட பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு, மதியத்துல இருந்து கூட வாக்களிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒற்றுமை என்ற தேசியம் சார்ந்த ஒற்றுமை என்ற விஷயத்துல தான் நான் குறிப்பிட மறந்துட்டேன். கிட்டத்தட்ட கொழும்புல இருக்கிற தமிழனுக்குள்ளேயும் அவன் வாக்களிச்சிருக்கான். நீர்கொழும்புல பெரிய ஓட் பேங்க் வந்திருக்கு. நீர்கொழும்புல எல்லாம் கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்க நீர்கொழும்புல இருக்கிற தமிழ் மக்கள் ஒரு சிங்கள திருமணங்கள் கூட மாறி போற சூழல் நாங்கள் நீர்கொழும்புல தமிழ் மக்கள் இருக்குன்றதே நாங்கள் மறந்து கொண்டு போறோம். அதுக்குள்ள அங்கிருந்து ஓட் பெறுது, புத்தளத்துக்குள்ள இருந்து எங்களுக்கு ஓட் பெறுது. சோ புத்தளத்துக்குள்ள எல்லாம் நாங்கள் அந்த இருக்கிற தமிழ் மக்களை மறந்து போறோம். ஏன்னா அவர்கள் சிங்கள திருமணங்களுக்குள்ளால வேறொரு சமூகமா மாறிக்கொண்டு வேணும்னு சொல்லி நாங்கள் அதை விட்டுட்டு போனோம்.
அதான் அவர்களுக்குள்ள இன்றைக்கும் அந்த தேசிய உணர்வு இருக்கிறாலும் ஆமா. அவர்கள் ஒரு ஜஸ்ட் அறிஞ்ச விஷயத்துக்காக அதுக்கு போட் போட முன் வந்திருக்கலாம். சோ எங்களுக்கு இன்னும் பெரிய திரட்சி ஒன்றா நாங்கள் இருக்குது. அது இந்த நெருக்கடிகளால தான் ஒரு பக்கம் இவ சுமந்திராவுக்கு எதிராக அதை விழுத்தோணும் கொண்டு பார்க்கிறார். இன்னொரு பக்கம் இந்த இந்த ஆதரவை தனக்கு என்ன அடுத்தது பொது தேர்தல் வரப்போகுது. சோ பொது தேர்தலுக்கு இந்த ஆதரவை தானும் அதுக்கு இணைவோம் என்ற எண்ணங்களுக்குள்ள கிட்டத்தட்ட முன்னணி கடைசியான ஊடக சந்திப்புல கூட இந்த அதாவது தேர்தலுக்கு முன்னர் இது தமிழ் தேசியத்துக்கு ஆபத்தானது, இது தமிழ் தேசியத்துக்கு செய்கிற துரோகம், அவர்கள் வார்த்தை ஆபத்துன்ற விட துரோகம். அதாவது சுமந்திரன் சொல்றது ஆபத்துன்றது இவர் சொல்லுவீங்க துரோகம். எனக்கு அந்த வார்த்தை கூட பிடிக்கும். சோ தமிழ் தேசியத்துக்கான ஒரு துரோகம் சொல்லி சொன்னவர்கள் இன்றைக்கு அதை தமிழ் தேசியத்தின் எழுச்சியாக பார்க்கிறார்கள், தமிழ் தேசியத்தின் வெற்றியாக பார்க்கிறார் தமிழ் பொதுவாக. இதே அப்ப இதை வெற்றியா பார்க்கிறவர் தேர்தலுக்கு முன்னவங்க அதை வெற்றியா பார்த்து செயற்பட்டிருந்தால் இன்னும் கணிசமான வாக்களை பெற்றுக்கலாம். இல்ல நான் அறிந்த வகையில இன்னொரு விடயத்தை இதுல பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த பொதுச்சபை துவங்கிய நேரம் முன்னணியை கூட கேட்டிருக்கின்றார்கள், உங்கள் சின்னத்திலே கூட நாங்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தலாம், நீங்களே ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வாங்கோ என்று கேட்டும் அவர்கள் மறுத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை? அதான் என்னென்றால் அவர்களை பொறுத்தவரை சில விடயங்களுக்குள்ள தாங்கள் செய்யறதான் சரி, தாங்கள் மட்டும்தான் தேசியவாதிகள், தங்களுக்கு பின்னால் மட்டும்தான் தேசிய அலை இருக்குது, மிச்சம் எல்லாரும் தங்களுக்கு எதிரான எல்லாரும் துரோகிகள், தேசியத்துக்கு துரோகிகள், தாங்கள் செய்யறது மட்டும்தான் தேசிய அரசியல். இன்றைக்கு வரைக்கும் என்ன பேர கயந்திரமாட்ட இன்டர்வியூல நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்று சொன்னால் கிட்டத்தட்ட அவர் புறக்கணிப்பு மக்கள் பங்கு பெற்றுள்ளான்னு சொன்னார். எனக்கு அது பார்க்க எனக்கு பயங்கர ஸ்லீப் வந்துட்டேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சொல்றார், கடந்த காலங்களில் 80% வாக்களித்தவர்களாம், இந்த விதம் 65% வந்துட்டுமா புறக்கணிப்பு வெட்டியாம். எனக்கு அவருக்கு டைம் இருந்தால் நான் அவரை பழைய 2019ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு தேர்தல் புள்ளி விவரங்களை பார்க்க சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப அந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் திணைக்களத்தால் எடுத்த கணக்கின்படியே ஒட்டுமொத்த இலங்கையிலே 3,300,000 வாக்குகள்ல நிராகரிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அவ்வளவு சனம் அந்த இருக்கு. அப்ப இதை கணக்கிட்டு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சனம் ஓட் பண்ண போயிருக்குன்னு சொல்லி. அப்ப இதை சொல்லி அந்த புறக்கணிப்புன்றது அங்க நடைபெறவில்லை. ஆனால் ஒரு விஷயத்த 2019க்கும் இப்பயும் ஒரு சின்ன வித்தியாசம் பெருமானா, சின்ன வித்தியாசத்தின் காரணம் நாங்கள் பெரிய அளவுல கனடா போயிருக்கிறோம், தாயத்துல பெரிய அளவுல கனடா போயிட்டோம், தாயத்துல பெரிய அளவுக்கு புலம்பெயர் ஒன்று நடந்து கொண்டு இருக்கு. அது மரம் அது நாங்கள் ஆய்வு செய்ய விஷயம். பெரிய அளவுக்கு ஒரு புலம்பெயர் 80களில் எப்படி ஒரு புலம்பெயர் நடந்ததோ அத்தகைய ஒரு புலம்பெயர் ஒன்று இப்ப 2020-24 பிறகு கலப்பு நடந்து கொண்டு இருக்குது. அதுல எங்களுக்கு பெரிய ஒரு ஓட் பேங்க் எங்களுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்குது. அந்த புலம்பெயர் போன ஓட் பேங்க் அதையும் புறக்கணிச்சுட்டு அடுத்தது வயசு போனவர்கள் வாக்களிக்க போனாலும் புறக்கணிச்சுட்டோம்னு சொல்லி எடுப்பீமா இருந்தால் இது ஒரு நகைப்புக்குரிய விஷயம் தான் புறக்கணிப்பு வெற்றி என்றது. அப்ப அந்த ஒரு அவர்களோட அரசியல் என்றது இங்க தோற்கடிக்கப்பட்டிருக்குது, மாறாக பொது வேட்பாளர் ஜெயிச்சிருக்கு. சோ அவர்களுக்கு அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது வெளி அரசியல். இதே தமிழ் பொது வேட்பாளருக்குள்ள இருந்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளர் ஆதரிக்கிறோம், தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள்ள அங்கம் வகிச்சு கொண்டு சில பேர் செய்த சூழ்ச்சி தான் ஆகலும் ஒரு ஏமாட்டி வேலை என்ற உச்சகாட்டம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இப்ப எதிரியை நாங்கள் எதிரியை நேரா பேச பண்ணலாம், எங்களோட நின்று கொண்டு அதை குளிபறிக்கிற செயற்பாடுன்றது, அதாவது அதனை அனுகூலத்தை பெற்றுக் கொள்ளணும். அதாவது தமிழ் பொது வேட்பாளர்ன்றது மக்கள் எழுச்சி, அது முதல் நடந்த விஷயம். அதாவது தேர்தலுக்கு முன்னமே மக்களோட எழுச்சி வந்துட்டுது. ஸோ அந்த எழுச்சியை தாங்க அனுபவிக்கணும். ஏன்னா தாங்க தோத்து போற நிலையில இருக்கிற அரசியல் கட்சியின் அடிப்படையில ஸோ அந்த எழுச்சியை அனுபவிக்கணும். அந்த எழுச்சியை அனுபவிக்கணும்ன்றக்காண்டி பொதுக்கட்டமைப்புக்குள்ள இணைஞ்சார்கள். ஆனால் பொதுக்கட்டமைப்புக்கு இந்திய சுத்தியாக செயற்பட்டிருக்கல. குறிப்பா நான் 2 கட்டமைப்பை பிரதானமாக குற்றம் சாட்டலாம். ஒன்று டெலோ, அடுத்தது புலாட். டெலோவை பொறுத்த வரைக்கும் டெலோவும் புலட்டும் கிட்டத்தட்ட இடைக்கில தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் இணக்கத்தை மீறி அன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மற்றும் சயித் பிரேமதாசாக சந்திச்சார்கள் போய். அதாவது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அதுக்கு இணக்கம் சொல்லல போய் சந்திக்கிறது. ஏன்னா தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள்ள ஒரு பிளவை காட்டுவோமா இருந்தால் அது மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும் என்ற எண்ணத்துக்குள்ளதான் என்ன செய்யப்பட்டால் அது சமரசமாக சென்றது. ஆனா அதுக்கு பிறகு கூட இதய சுத்தியுடன் தேர்தலுக்கான வேலைகளோ அல்லது மக்களுக்கு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட இந்த தமிழ் பொது வேட்பாளர் அரசியல் முக்கியத்துவத்தை பற்றியோ மக்களிடம் சரியாக கொண்டு போய் சேர்க்கல. குறிப்பாக மன்னாலும் சரி முன்னேற்ற வீழ்ச்சி என்றது குறிப்பாக அவர் சார்ந்த அரசியல் தான். அதாவது டெலோண்டிய தலைவர் செல்வ வடக்கானுடைய அரசியல் பலவீனம் தான் இங்க இருக்குது. அப்படித்தான் சித்தார்த்தன் கடைசி வரைக்கும் அவருடைய பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடல. எப்படி பாராளுமன்றத்துல போய் கிட்டத்தட்ட
பாராளுமன்றத்துல போய், அதாவது பாராளுமன்றத்துல நாங்க அந்த ஒழுங்கா பார்ப்போமா இருந்தால் பாராளுமன்றத்துல போய் குறைவான நாட்கள் பேசினதாடி பேசவே இல்லாதான்னு சொன்னால் அது சித்தார்த்தம் தான். அப்படி ஒரு அரசியலை தான் எங்க அது பொதுக்கட்டமைப்புக்குள்ள செய்திருந்தார். பொதுக்கட்டமைப்புக்குள்ள அங்கம் வைக்கிறவன் வந்தார். ஆனால் மக்களிடம் போய் இறங்கி எந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வையும் செய்ய தயார் இல்ல. அப்ப உண்மையில அதோண்டு பிரச்சனை. அடுத்தது பொதுக்கட்டமைப்புக்கு ஆதரிக்கிறேன், நானும் ஒரு தமிழ் தேசியவாதிதான் என்று சொல்லி சொன்ன கிளிநொச்சி யாழ்ப்பாணம் கிளிநொச்சியின் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் என்ற செயற்பாடும் மிகவும் ஒரு நம்பிக்கை ஈனமான செயற்பாடு. குறிப்பாக கிளிநொச்சியில நாங்கள் பார்ப்போமா இருந்தால் தேர்தல் அந்த இறுதி காலத்துக்கு தேர்தல் கடைசி வாரத்துல கிளிநொச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்துக்கு சிறிதரன் தலைவர் தாங்கவில்லை. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனராசாவை மேடையில் இருத்த தெரிஞ்ச சிறிதரனுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அவரால் தலைமை தாங்க இருக்க முடியவில்லை. உண்மையில அவர் இதய சுத்தியுடன் மக்களிடம் தன்னுடைய எண்ணம் இதுதான் என்று சொல்ற தயாரென்றால் அவர் அதுக்கு தலைமை தாங்கி இருக்கணும். சொல்லலாம், என்னுடைய தொண்டர்கள் வேலை செய்தவர், என்னுடைய தொண்டர்கள் வேலை செய்தவர்னு சொல்லி கருத்தை முன்வைக்கலாம். தொண்டர்கள் கருத்தை விட தலைவர் வேலை செய்திருக்கணும். ஆனா தலைவர் அத்தகைய வேலையை செய்யல. ஏன்னா அடுத்த நாள் வட்டுக்குடியில போய் மோடியில ஏறுறார். அடுத்த நாள் வட்டுக்குடியில போய் மோடியில ஏற தெரிஞ்சவருக்கு கிளிநொச்சி தன்னுடைய தேர்தல் தொகுதி ஏன் அங்க வேலை செய்ய முடியவில்லை? சோ இல்ல தேர்தல் கிளிநொச்சியில 10,000 வாக்குகள் பின்னடைவு 2ஆம் நிலையில இருந்திருக்கிறார். சோ அப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு சயித் பிரேமதாசாவும் 20,000 ஓட்ஸ் தமிழ் பொது பிரமாணத்திற்கான்னு சொன்னால், இந்த கருத்து நிலையை பார்த்தால் ஒருவேளை அடுத்த பொது தேர்தல்ல சிறிதன் தோக்கா போறார். ஏன்னா அந்த பொது தேர்தல் தன்னுடைய கல்யாணம், தண்ட கல்யாணத்துக்கு தான் இறங்கி வேலை செய்வார். இது வேட்டான் கல்யாணம். அந்த மைண்ட் செட்டோட தான் சிறிதண்ட செயற்பாடு இருந்தது. அப்ப என்னை பொறுத்தவரை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தொடர்ச்சியாக இயங்க வேண்டும், இதய சுத்தியுடன் இயங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிற நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னால், இப்ப தமிழரசு கட்சியில பலவீனமா தான். தமிழரசு கட்சியின் பலவீனம் என்னன்னு சொன்னால், தமிழரசு கட்சி விக்னேஸ்வரனுக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்கும், என்ன பேர் அனந்தி சசிவனுக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்கும். ஆனால் சுமந்திரனுக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்காது. இது விமர்சனம். அதே விமர்சனத்தை பொதுக்கட்டமைப்பு செய்யக்கூடாது. பொதுக்கட்டமைப்பு தேர்தல் முடிஞ்சுதானே, இனி இந்த புலவுகள் பிரச்சனை இல்லை, மக்கள் தெளிவான விசாரணை எடுக்கணும். அதாவது இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு நினைக்கப்பட்ட மீறி ஜனாதிபதியையும் எதிர்கட்சி தலைவரையும் சந்திச்சதுக்கு ஒரு அறிக்கை விசாரணை மேற்கொள்ளணும். அதாவது சந்திச்சாக்கள் விசாரணை மேற்கொள்ளணும். அதே நேரத்துல அந்த அவர்கள சேத்திரன் சார்ந்து, அதாவது இந்த பொதுக்கட்டமைப்புக்குள்ள அவர்கள் என்ன செய்தவர்கள், ஏன் தேர்தல் பிரச்சாரங்களுக்குள்ள இதய சுத்தியுடன் பங்கு பெற்றல என்று சொன்னா நினைக்கிறேன். செல்லம் சார்ந்த ஒரு விமர்சனம் இருக்குது. செல்லம் அடக்கநாதன் தொண்டர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றது. அது சார்ந்து உரிய விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல அப்படி அது உறுதிப்படுத்தப்படுற சந்தர்ப்பத்துல 2 தரப்பையும் வெளியில விடணும். 2 தரப்பையும் வெளியில விட்டாத்தான் அதுக்குள்ள இருக்கிற ஏனைய கட்சிகள் இதய சுத்தியுடன் அடுத்த முறை செய்யப்படுவார்கள். அடுத்தது மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஓ எஸ், இவர்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புன்றது ஒரு மக்களுக்கான கட்டமைப்பு, பிள்ளைகள் நடக்கும் போது அதை விசாரிச்சு சரியா நடைமுறைப்படுத்துறார்கள் என்ற நம்பிக்கை வரும். என்றால் பொதுக்கட்டமைப்புக்குள்ள கிட்டத்தட்ட 85க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு. இந்த பொது கட்டமைப்பு தொடர்ச்சியாக மிக பலமாக, அதாவது தேர்தலை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக தொடர்ச்சியாக இயங்க வேண்டும். இன்னொரு விடயம் என்னென்றால், இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற முதியவர்கள், இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக பெட்டி வாங்கி கொண்டு வேலை செய்கிற அனைவரையும் அகற்றி அடுத்த ஒரு படித்த இளைய சமூகத்தை ஒரு அரசியல் கட்சியாக அதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்ட வேண்டிய காலத்தை. இன்னொரு விடயத்தை நான் பதிவு செய்கிறேன். இந்த தேர்தல் அந்த வாக்களித்த தினமன்று இந்த தமிழரசு கட்சியினுடைய முதியவர் மாவ சேனாதிராஜா என்பவர், அவர் போய் அங்க வாக்களித்து விட்டு வெளியில வந்து ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு செய்தி ஒன்றை ஒரு செய்தியாளர்கள் கொடுக்கிறார். என்ன மாதிரி என்றால், நான் முதலாவது ஓட்டை சஜித்துக்கு போட்டேன், 2வது ஓட்டை அரியநேந்திரவளுக்கு போட்டேன், 3வது ரணிலுக்கு போட்டேன் என்றால், இவர் நயவஞ்சகமாக பூடகமாக இனி போய் வாக்களிப்பவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்றார், நீங்க எப்படி இந்த ஓட்டை போட வேண்டும். இது உச்சகட்டமான கேவலமான அரசியல் இல்ல, எங்களை முட்டாளாக்கி தானும் முட்டாள் வெளிப்படுத்துறார். என்று சொன்னால், நாங்களே என்ன தமிழ் தேசியம் 2ஆம் இல்லையா? இதுல 2 களி இருக்குது. தமிழ் தேசியம் 2ஆம் இல்லையா? தென்னிலங்கைக்கு முதலாவது ஓட்டு போட்டு தமிழ் தேசியத்துக்கு 2ஆம் நிலைன்றது, தமிழ் தேசியம் 2ஆம் நிலையான்றது அடுத்த முதல் கேள்வி. அடுத்தது அவர் நச்சிட்டார் போல இருக்குது. முதல் 2 நிலையில என்ன பேர் பொது வேட்பாளர் வந்துருவான்னு ஜெயிச்சார் போல இருக்குது. பொது வேட்பாளருக்கு தான் அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு மாற்று தெரிவுகள் போடணும் ஆசைன்னு சொன்னால் முதல் தெரிவு தான் தமிழ் பொது வேட்பாளர் போட்டிருக்கோம்.
முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கண்டிப்பா தமிழ் பொதுப்பான எண்ணிக்கை இருக்க பட் போகுது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன போறது இல்ல. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல செய்ய வேண்டிய வேலையை அவர் ரெண்டாவதுக்கு அனுப்புறன்றது எங்களை பலவீனப்படுத்துற விஷயம். ஒரு இதெங்க அரசியல் இயல்பான குணம். ஏன்னு சொன்னா நினைக்கிறேன் 2019ஆம் ஆண்டு தேர்தல் கால பகுதியில அன்றைய தமிழ் மக்கள் பேரவையினர் நிபுணர் குழு இந்த தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்த ஒரு அரசியலை முன்னகர்த்தி இருந்தது. அதுவும் போது மறைந்த ராசமந்தர்கிட்ட போய் கதைக்கும் போதும் சம்பந்தம் எடுத்த வச்சு சொன்ன கேள்வி இதுதானா, அதாவது அது தோக்குறது தானே. இது என்ன குழந்தை பிள்ளைங்க தமிழ் ஒரு தமிழ் வேட்பாளர் ஜெயிக்க போறதுன்னு குழந்தை பிள்ளைங்க தெரியும். ஆனா இது ஒரு கருத்தியல். நாங்க தேசிய அபிலாஷம் முன்னிறுத்த போறோம். இது இயல்பான விஷயம். அதாவது தன்னை தமிழினத்தின தலைவர், தமிழ் தேசிய அரசியல் தலைவர் என்று சொல்ற அந்த சம்பந்தம் சொல்லின விஷயம் என்னன்னு சொன்னால் தோக்க போறதானே சொல்லி சொல்றாருன்னு சொன்னால் இது எங்களை முட்டாள் நினைக்கிறாரா இல்லாட்டி தான் முட்டாள் என்றதை வெளிப்படுத்துறாரா என்ற விமர்சனங்கள்லாம் இருக்குது. அதே நிலப்பாடத்தான் இன்றைக்கு மாவை சேனாராசாண்ட அந்த கருத்தும் வெளிப்படுத்தி நிற்குது. சோ எங்கள்ட்ட இந்த நீங்க சொன்ன தான் எங்க முதியோரோட அரசியல் காலாவதி ஆகணும் என்று சொன்னால் ஒரு இளம் சமூகம் உள்ள இளைஞர்கள் அரசியல் உண்டு. இளைஞர்கள் மீன்ஸ் இளைஞர்களும் ஒரு தேசிய அரசியல்ல தெளிவான சிந்தனை உள்ள இளைஞர்கள் அரசியல் முன்னுக்கு வர வேண்டும். அரசியல் விஞ்ஞானம் படிச்ச சிறந்த அரசியல் தலைமைகள் தமிழ் அரசியலுக்கு வர வேண்டும். தமிழர்களுடைய தேசிய பிரச்சனைகளை சரியான முறையிலே உணர்ந்து அவர் பேரம் பேசக்கூடிய சக்திகளாக அடுத்த தலைமுறை வர வேண்டும். அரசியல் எல்லாரும் அகற்ற வேண்டும். எனக்கு இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள்ள ஏன் இந்த டெலோவையும் புளோட்டையும் விசாரணை கோவம் பெறுதுன்னு சொன்னால் ஒரு சின்ன வேலை கூட தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து ஒரு ஆக குறைந்த வேலை கூட செல்லும் அடைக்கல்நாதன் தேர்தல் முடிவுக்கு அடுத்த நாள் அறிக்கை விடுறார். தாங்கள் பொது தேர்தலையும் அந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற ஒரு பிம்பத்தோடு தான் தாங்கள் பேச பண்ண போறோம்னு சொல்லி என்ன தைரியத்தில் அப்படி சொல்ல முடியும் முன்னால? அதாவது எங்களோட தேசிய அபிலாஷையை முன்னிறுத்தி நாங்கள் செய்த ஒரு அரசியல் போராட்டத்துல சரியான பங்களிப்பு செய்ய முடியாத நீங்கள் உங்களோட கதிரை அரசியலை நிரப்புறதுக்காக எப்படி தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பயன்படுத்த முடியும்? இல்ல நாங்கள் தெளிவடைய வேண்டிய அதாவது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தமிழ் மக்கள் பொதுச்சபையிட்ட வலியுறுத்துற விஷயம் அதுதான். அதாவது நீங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ள நிர்ணயிக்கிற சக்தியா வரணும்னு வர்ற எதிர்காலத்துல நிறைய இருக்குமா இருந்தால் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு முன்னர் அரசியல் வேண்டாம். ஜனாதிபதி தேர்தல் கால பகுதிக்குள்ள அதாவது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினராக வந்து கொண்டு ஆனா தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள்ள பொது வேட்பாளருக்கு எதிரான செயற்பாடு செய்து அல்லது அதுக்கான முழுமையான ஆதரவு வழங்காதவர்களை சரியாக கையாண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு அவர்களை வெளியேற்றப்படும் சூழல்ல தான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பெறப்படும். இல்லையோ தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பும் நாளை தமிழ் மக்கள் பேரவைன்ற ஒரு பகுதியாகத்தான் ஒரு நேம்ல எங்கண்ட 2015 பிறகு நாங்கள் எத்தனை இயக்கங்கள் உருவாக்கினாங்கள், மக்கள் பேரவை இத்தனை தோற்றம் மறைவு, தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தோற்றம் மறைவு என்ற நிலைக்கு தான் தள்ளப்படும் நான் நினைக்கிறேன். சரியா கையாண்டு திலீபன் அண்ணாவினுடைய 37வது வருட உண்ணா நோன்பு நினைவு இன்று 9வது நாள் அவர் உண்ணா நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றார். பார்த்திபனுடைய கனவு பலிக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய பரப்பிலே சிறந்த இளைஞர்கள், அறிவாளிகள், புத்திஜீவிகளாக இருக்கின்றவர்கள், சிறந்த அரசியல் ஞானம் உள்ள இளைஞர்களை நாங்கள் கொண்டு வந்து ஒரு ஜனநாயக புரட்சி ஒன்றை ஏற்படுத்த வேணும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு இந்த நடந்த தேர்தல் சம்பந்தமாக விளக்கமான ஒரு உரையை எங்களுக்கு தந்திருந்தீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் எமது ஐஎல்சி ரேடியோ அதாவது ஐஎல்சி அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான் அதாவது இன்னும் கனவுடனும் பசுவுடனும் இருக்கிற பார்த்திபன் கனவு என்றோ ஒரு நாள் நிச்சயமாக வலுப்பெறணும் என்ற நம்பிக்கையோட தான். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.